அப்பர் பாடி எக்ஸசைஸ்க்கெல்லாம் கிங்கா இருக்கிற புல்லப்ஸ் எடுக்கிறது தான் உங்க கனவுனா, இப்ப நான் சொல்லப் போற ட்ரில்ஸ பண்ணி அந்த கனவ நிறைவேத்திரலாம். புல்லப் எடுக்க ஃபர்ஸ்ட் உங்க கிரிப் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும். அதுக்கு டெட் ஹேங் பண்ணுங்க. லேட் அண்ட் செஸ்ட் மசில்ஸ்ல நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுற மாதிரி தொங்கணும். 1 மினிட் தொங்குற அளவுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் வந்ததும் ஸ்கேப்புலா புல்லப்ஸ் பண்ணுங்க. டெட் ஹேங் பொசிஷன்ல உங்க எல்போஸ பெண்ட் பண்ணாம புல் பண்ணணும். 15 to 20 ரெப்ஸ் ஈஸியா பண்ண முடிஞ்சதும், ஒரு ஸ்டூல போட்டு ஜம்ப் பண்ணி உங்க சின் ராடுக்கு மேல இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. பேக் மசில்ஸ நல்லா டைட் பண்ணி அப்டமன என்கேஜ் பண்ணி ஸ்டேபிளா ஹோல்ட் பண்ணணும். 40 to 45 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதும் நெகட்டிவ்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜம்ப் பண்ணி மேல போயிட்டு 4 செகண்ட்ஸ்க்கு மெதுவா கீழ டெட் ஹேங் பொசிஷனுக்கு வரணும். இந்த மாதிரி கன்டினியூஸா 10 ரெப்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்க ஃபர்ஸ்ட் புல் அப்க்கு நீங்க ரெடின்னு அர்த்தம். ராட டைட்டா ஹோல்ட் பண்ணி, உங்க அப்டமன டைட் பண்ணி, இப்போ புல் பண்ணி பாருங்க. உங்க சின் ஈஸியா ராடுக்கு மேல போகும். அவ்வளோதான். நீங்களும் புல் அப் எடுத்தாச்சு. சூப்பர் பா. 1லிருந்து 2க்கு மேல பண்ண முடியலன்னா, யோசிக்காம ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுங்க. உங்க பாடி வெயிட்ல 50 to 70% ரெசிஸ்டன்ஸ் குடுக்குற பேண்ட்ல நீங்க ஈஸியா 10 to 15 ரெப்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் கூட கூட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற பேண்ட யூஸ் பண்ணுங்க. நான் புல் அப்க்கு யூஸ் பண்றது ஸ்டெனோஸோட ஹெவி டியூட்டி புல் அப் பார். 10% டிஸ்கவுண்ட்ல வாங்கணும்னா இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன்.